அப்போ பட்டா மட்டும் போதுமானதா? ஒரு இடத்தோட உரிமையை கொண்டாடுறதுக்கு பட்டா மட்டும் போதுமானதா? இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பத்திரப்பதிவே பண்ணி முடிச்சிட்டாரு அப்படின்னா அவர் எப்படி பட்டா வாங்குறது? இப்போ ஒரு வாரிசுலேருந்து இன்னொரு வாரிசுக்கு மாறுதுன்னா எப்படி பட்டா வாங்குறது? அந்த மாதிரி விஷயங்களை நம்ம பேச போகிறோம். பட்டா மட்டும் போதுமா ஒரு இடத்த சொந்தம் கொண்டாட? பட்டா மட்டும் போதுமான ஆவணம் கிடையாது. பட்டானா என்னன்னா 1883 ஆண்டு வந்து பட்டா பாஸ்புக் ஆக்ட்னு வந்துச்சு. அதை நான் பேஸ் பண்ணி தான் பட்டாவும் கொடுப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பட்டா வந்து என்னென்னா ஒரு உறவுத்துறை ஆவணமாக கொடுக்கறது. உறவுத்துறையில் வந்து உறவுத்துறை அலுவலர் கொடுக்கறது. பட்டா வந்து வரி செலுத்துவதற்கான ஒரு ஆவணம் மட்டும்தான், அனுபவத்தை காமிக்கிறதுக்கு மட்டும்தான் ஆவணம் வழியே. அது வந்து பட்டா வந்து மூல ஆவணம் கிடையாது, டைட்டில் லீடு கிடையாது. டைட்டில் லீடு என்னன்னா பத்திரம் தான் டைட்டில் லீடு. பத்திரம் தான் பேசும். பத்திரம் தான் டைட்டில் லீடு, பத்திரம் தான் பேசும். கோர்ட்டில் கேஸ் போட்டு டைட்டில் டிக்ளரேஷன் ஒரு ஷூட் இருக்குது. ஓகே. சொத்தை எனக்குன்னு விளம்புகை பண்ணுங்க, எனக்குன்னு அறிவிங்கன்ற மாதிரி ஒரு ஷூட் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ப்ரேயரில் கேட்போம். அப்படி கேட்கும்போது பட்டா வச்சு போட முடியாது, பத்திரத்தை வச்சு தான் போட முடியும். அப்போ பட்டா வந்து ஒரு ரசீது மாதிரி தான். நான் வரி கட்டுறதுக்குள்ள ஒரு ரசீது, நான் அந்த இடத்துல உரிமையை யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்கிறது ஒரு ரசீது தான்.